வெல்கம் டு கதைகளின் குரலோசை. நான் உங்கள் மகிழினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னா, பா. மோகன் அவர்கள் எழுதிய பாண்டி நாட்டு பைங்கிளிகள். இந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். கதையோட முன்னோட்டம் பார்த்துடலாமா? இலங்கைக்கு சென்ற பாண்டியன் ஒருவன் சிங்களர்களை வென்று ஆட்சியை கைப்பற்றினான் என்ற தகவல் வந்தது. ஆனால் எந்த பாண்டிய மன்னன் சென்றான் வென்றான் என்றுதான் தெரியவில்லை. ஆகவே இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அத்தனையும் கற்பனையே அப்படின்னு தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறார் பா. மோகன் அவர்கள். இந்த கதை பாதி வரலாற்றை தழுவியும் மீதி பா. மோகன் அவர்களுடைய கற்பனை கலந்து தான் இருக்குது. இது முழுக்க முழுக்க வரலாற்று கதை இல்லை. பா. மோகன் அவர்களுடைய கற்பனையும் கலந்த கதை தான் இந்த பாண்டி நாட்டு பைங்கிளிகள். சரியா? இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? சிவனடியார் வழிகாட்டல். வைகை ஆற்றுக்கரை புரண்டு ஓடும் அழகை பார்த்து கொண்டு நின்றான் அந்த வாலிபன். ஆற்றின் மீது தவழ்ந்து வரும் காலை தென்றல் அந்த வீரனின் முரட்டு கூந்தலை கலைத்தவாறு சென்றதையும் அந்த காலை அழகின் ரம்யத்திலேயும் மயங்கியபடி நின்றான் அந்த வாலிபன். 25 வயது அந்த வாலிபன். வயதுக்கான கம்பீரத்துடன் முரட்டு கரங்களும் இடையில் தொங்கிய நீண்ட வாளின் கைப்பிடியை பற்றி இருந்த அந்த வாலிபனின் தோரணையில் வீரம் வெளிப்பட்டது. கண்கள் கூர்மையாக எதிர்க்கரையில் தெரிந்த கோட்டையை பார்த்து கொண்டிருந்தன. அங்கு கம்பீரமாக மீன்கொடி பறக்கும் என்று நினைத்தவனுக்கு களப்பிரர் கொடியே பறந்தது. அவனுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. ஏதோ ஒரு லட்சியத்திற்காக பாண்டிய நாட்டிற்கு வந்து மதுரை தலைநகரை பார்த்து பெருமிதப்பட வந்தவன் கையறு நிலையில் நின்றான். வைகை ஆற்றை கடக்க கட்டப்பட்டிருந்த மரப்பாலத்தின் கரையில் நின்றிருந்த களப்பிர வீரர்கள் பாலத்தை கடக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து விசாரித்து கடும் சோதனைக்கு பிறகே உள்ளே செல்ல அனுமதித்தார்கள். சந்தேகப்படுபவர்களை அருகிலுள்ள விசாரணை குடிலுக்குள் அழைத்து சென்று விசாரித்தார்கள். விசாரணையும் கடுமையாகவே இருந்தது. அந்த குடிலிலிருந்து எழும் மனித அலறல் ஒளி நிரூபித்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் சற்றும் எதிர்பாராத அந்த வாலிபன் இனி என்ன செய்வது என்ற சிந்தனையுடன் வைகை கரையின் ஓரமாக கிழக்கு நோக்கி வழியில் ஒரு மண்டபமும் அருகில் ஒரு சிறிய சிவாலயமும் அமைந்திருந்தது. மண்டபத்திற்குள் ஒரு சிவனடியார் அமர்ந்து தியானத்தில் இருந்தார். மனதில் களைப்புடன் நடந்து வந்த வாலிபன் மண்டபத்தின் ஒரு ஓரத்தில் அமர்ந்தான். அப்படி அமர்ந்தவன் வைகை நதியையும் எதிரில் தெரிந்த கோட்டையையும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். காலை வெயிலின் கதிர்கள் அவன் முகத்தில் பட்டு சுட்டு கொண்டிருந்தன. அது பற்றி சிறிதும் கவலையின்றி வைகை ஆற்றையே பார்த்து கொண்டிருந்தான். தியானத்திலிருந்து கண்விழித்த சிவனடியார் தன் அருகில் ஒரு அந்நியன் அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவனை பார்த்தால் பாண்டிய நாட்டவனைப் போல் தெரியாததால் அவனை நன்றாக உற்று பார்த்தார். அவன் முகத்தில் தெரிந்த சோகம் என்னவென்று புரியாமல் அவனையே பார்த்தார். ஓம் நம சிவாயா என்று மதுரை நகரை பார்த்து இரு கரங்களையும் தலைக்கு மேல் தூக்கி வணங்கினார். அப்போது அந்த வாலிபவன் அவரை திரும்பி பார்க்காமல் அமர்ந்திருந்தான். வாலிபனே என்று அழைத்தார் சிவனடியார். அவன் மெல்ல திரும்பி அவரை பார்த்தான். நீண்ட சடாமுடியும் நெற்றியில் தீட்டப்பட்டிருந்த விபூதி பட்டையும் முகத்தில் தெரிந்த தெய்வீக கலையும் தாடி மீசைக்குள் புதைந்திருந்த அவர் முகம் தெளிவாக தெரியாவிட்டாலும் கூர்மையான பார்வையும் இதழில் விரிந்த புன்சிரிப்பும் அவரை மரியாதைக்குரியவராகவே காட்டியது. தோளில் காவி துண்டை போர்த்தி இடுப்பில் ஒரு காவி வேட்டியையும் அணிந்திருந்தார். மார்பில் தொங்கிய உத்திராட்ச மாலையும் அவரை வணங்கவே தோன்றியது. வணக்கம் சுவாமி என்று சிவனடியாரை வழங்கினான் அந்த வாலிபன். அப்பனே, நீண்ட நேரமாக வைகை ஆற்றையும் எதிரில் தெரிகின்ற கோட்டையும் பார்த்து கொண்டிருக்கிறாயே, உன்னை பார்த்தால் பாண்டிய நாட்டனாகவும் தெரியவில்லை என்று கேட்டார் சிவனடியார். தன்னை பற்றி இவரிடம் கூறலாமா? கூறினால் எந்த உபயோகமும் கிடைக்கப் போவதில்லை என்று நினைத்து எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான். ஏன் அப்பனே, நான் கேட்டது காதில் விழவில்லையா அல்லது செவிடா என்று கேலியாக கேட்டார். களப்பிரர்கள் பாண்டிய நாட்டையும் பிடித்து கொண்டார்களா என்று சிவனடியாரை பார்த்து கேட்டான் அந்த வாலிபன். நான் கேட்டதுக்கு எந்த பதிலையும் நீ கூறவில்லை. ஆனால் என்னிடம் பதில் கேள்வி கேட்கிறாய். இதற்கு நான் பதில் கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயே, இது நியாயமா என்று கேலியுடன் கேட்டார் சிவனடியார். இவருக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் விழித்தான் அந்த வாலிபவன்.
விருப்பம் இல்லை என்றால் கூற வேண்டாம். உன் வேலையை நீ பார், என் வேலையை நான் பார்க்கிறேன். அதற்கில்லை சுவாமி, என் பெயர் இளமாறன். நான் சிங்கள நாடான இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன் என்றான். அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார் சிவனடியார். இங்கு தலையாத்திரை எதுவும் வந்தாயா? இல்லை சுவாமி. தமிழ் கேட்க வந்தாயா? இல்லை சுவாமி. போர் பயிற்சி பெற வந்தாயா? இல்லை சுவாமி. இது எதுவும் இல்லை என்றால் இடையில் இவ்வளவு பெரிய உடைவாளுடன் பாண்டிய நாட்டிற்கு எதற்கு வந்தாய்? இவரிடம் உண்மையை கூறலாமா? அதனால் எதுவும் நன்மையா தீமையோ ஏற்படுமா என்று யோசித்து தயங்கினான் இளமாறா. எதையும் தயங்காமல் என்னிடம் கூறு என்றால் என்னால் இயன்ற உதவியே உனக்கு நான் செய்கிறேன். அவர் மீது நம்பிக்கை கொண்டு பேச துவங்கினான் இளமாறன். சுவாமி, உங்களை பார்த்தால் அந்த சொக்கநாதரை பார்ப்பது போல் இருக்கிறது. அதனால் நான் வந்த விவரத்தை கூறுகிறேன் என்று ஆரம்பித்தான். அப்பனே, அந்த சொக்கலிங்க பெருமான் எங்கே? நான் எங்கே? நான் ஒரு பரதேசி. என்னை மனிதனாக நம்பியே உன் மனதில் உள்ளதை கூறலாம். சுவாமி, இலங்கையில் ஆதியிலிருந்தே, ஏன் ராவணன் ஆட்சிக்கு பிறகும் கூட தமிழர்களே ஆட்சி செய்து வந்தார்கள். பாரத நாட்டிலிருந்து விஜயன் என்னும் மன்னன் வந்து போராடி தமிழர்களை வீழ்த்தி சிங்கள ஆட்சியை உருவாக்கினான். அதுவும் தமிழர்களின் ஒற்றுமை இன்மையால்தான் அவன் வெற்றி பெற்றான். அதன் பிறகு சிங்கள வாரிசு உருவாக பாண்டிய இளவரசியை மணந்து கொண்டான். சிங்கள ஆட்சியை நடத்தி வந்தான். அவனுக்கு பிறகு தமிழர்களும் சிங்களர்களும் மாறி மாறி ஆட்சியை கைப்பற்றி இலங்கையை ஆண்டு வருகிறார்கள். இப்போது சிங்கள ஆட்சி சீர்குலைந்து கிடக்கிறது. பதவி வெறியில் தாய் கணவனையும் தங்கை சகோதரனையும் கொன்று ஆட்சியை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பிரச்சினைக்கிடையிலும் தமிழர்களை அவ்வப்போது அழித்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்போதுள்ள நிலையில் சிங்களரை எளிதில் வென்று கொள்ளலாம். தமிழர்களுக்கு சரியான தலைமை இல்லாததாலும் தமிழர் படை குறைவாக இருப்பதாலும் இப்போது போராடக்கூடிய நிலை அங்கு இல்லை. அதனால் பாண்டிய உதவியை நாடி மதுரைக்கு வந்தேன். இங்கு பார்த்தால் நிலைமை வேறு மாதிரி இருக்கிறது என்று வருத்தத்துடன் கூறினான் இளமாறன். சிவனடியார் ஆழ்ந்து பெருமூச்சு விட்டார். சட்டென்று எதையோ கூர்ந்து பார்த்தார். இளமாறா, உன் உடைகளை கலற்றி கொடு, சீக்கிரம் சீக்கிரம் என்று பரபரத்தார். எதற்கு சாமி? உடைவாளை நான் ஏன் தர வேண்டும் என்று கேட்டான் இளமாறன். கேள்வி கேட்காதே, உடனே உன் உடைவாளை கொடு. அதுதான் ஏன் என்றேன். உனக்கு உன் தலை வேண்டுமா வேண்டாமா? சீக்கிரம் கொடு என்று அவசரப்பட்டார். அவனும் ஏதோ யோசித்தபடி உடைவாளை கலற்றி சிவனடியாரிடம் கொடுத்தான். அவர் அந்த உடைவாளை வாங்கி அவசரமாக சிறிய சிவாலயத்திற்குள் சென்று சிவலிங்கத்திற்கு பின் வைத்து ஒரு காவி துணியை போட்டு போர்த்திவிட்டு அவனுக்கு எதிரில் வந்து அமர்ந்தார். இளமாறா, எதுவும் கேட்காதே, பேசாதே, நான் கேட்பதற்கு மட்டும் பதில் சொல் என்று கூறினார். அவன் அப்போதும் விவரம் புரியாமல் அமர்ந்திருந்தான். அதற்குள் 2 களப்பிர வீரர்கள் அவரை நோக்கி வந்தார்கள். என்ன சுவாமி, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டான் ஒரு களப்பிர வீரன். சொக்கநாதர் மீனாட்சி புண்ணியத்தில் இருக்கிறேன் என்றார் சிவனடியார். இளமாறனை பார்த்து ஒரு களப்பிர வீரன் அவனை சுட்டி காட்டி சிவனடியாரிடம் கேட்டான். இவன் யார்? இவனுக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டான். இவன் என் தூரத்து உறவினன். என்னை பார்க்க வந்திருக்கிறான். இப்போது புறப்பட்டு விடுவான் என்றார். தூரத்து உறவினரா? சாமியாருக்கு உறவினரா என்று ஒரு களப்பிர வீரன் கேட்டான். அதற்கு சிவனடியாரோ, அப்பனே, நானும் ஒரு தாய் வயிற்றில் தானே பிறந்தேன். அப்போ எனக்கும் உறவினர்கள் இருப்பார்கள் அல்லவா? அதில் ஒருவன்தான் இவன் என்றார். அப்படியா கூறுகிறீர்கள்? சரி சரி, உங்களை நம்புகிறேன். இவனை உடனே சீக்கிரம் அனுப்பிவிடுங்கள். நாங்கள் திரும்பி வரும்போது இவன் இங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இவனை விசாரணை கூடத்திற்கு அழைத்து சென்று விடுவோம் என்று கூறி அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார்கள். அவர்கள் சென்றவுடன் இளமாறன் கேட்டான். இவர்கள் யார் சுவாமி? உங்களை ஏன் மிரட்டுகிறார்கள்? இவர்களை கண்டு ஏன் உங்களுக்கு அச்சம் என்று கேட்டான். இளமாறா, இவர்கள் களப்பிர வீரர்கள். என்னதான் பாண்டிய நாட்டை வென்றுவிட்டாலும் தங்களுக்கு எதிராக யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையோடு இருக்கிறார்கள். அதனால் அடிக்கடி இப்படி சோதனை செய்வார்கள். இங்கு மட்டுமல்ல, கோட்டைக்குள்ளும் இந்த சோதனை உண்டு. சந்தேகப்படுபவர்கள் உடனே சிறைப்பிடித்து விசாரணைக்கு அழைத்து சென்று விடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் உயிருடன் திரும்ப மாட்டார்கள் என்று கூறினார் சிவனடியார். உங்களை இவர்கள் சந்தேகப்படவில்லையா என்று கேட்டான் இளமாறன். அந்த வகையில் களப்பிரர்கள் என்னை நம்புகிறார்கள். என்னை மட்டுமல்ல, நமது மதத்தவர்களையும் எந்தவித தொந்தரவும் செய்வதில்லை.
களப்பிரர்கள் சமண மதத்தையோ புத்த மதத்தையோ தழுவி நடந்தாலும் பிற மதத்தவர்களை துன்புறுத்துவதில்லை. அதனால் நான் தப்பித்து கொண்டேன். சரி, என் உடைவாளை கொடுங்கள், நான் புறப்பட வேண்டும் என்று கேட்டான் இளமாறன். எங்கே போகிறாய்? அதான் தெரியவில்லை. நீ எங்கும் போக வேண்டாம், உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றார் சிவனடியார். அதிர்ந்து போனான் இளமாறன். அத்தியாயம் 1 இதோடு நிறைவடைந்தது. அத்தியாயம் 2 அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.